வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்தை அலச போறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட சில வரிகள் அருட்பெருஞ்சோதி அகவல்ல இருந்து எடுத்தது. ஆமா. இதோட தலைப்பே பாருங்க, அருட்பெருஞ்சோதி அகவலில் ஒளிர்ந்த ரகசிய தத்துவ படிக்கட்டுகள். இது வெறும் வரிகள் இல்ல. ஒரு மனுஷன் தன்னோட சின்ன சின்ன பயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு, ஒரு பிரபஞ்ச சக்தியா எப்படி மாறலான்னு சொல்ற ஒரு வரைபடம். ஆமா, ஒரு ஆனந்தமான பயணத்துக்குள்ள நாம இப்போ போக போறோம். நிச்சயமா. இதுல இருக்கிற வார்த்தைகளை வெறும் அர்த்தம் பார்க்கறது மட்டும் நம்ம நோக்கம் இல்ல. அருட்பெருஞ்சோதின்னு சொல்ற அந்த பிரபஞ்ச பேரொளிக்குள்ள நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் மன வளர்ச்சிக்கும் தேவையான எவ்ளோ பெரிய ரகசியங்கள் இருக்குன்னு சேர்ந்து பார்க்கலாம். சரி, அப்போ அந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல் வரிகளே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. மாய்ந்தவர் மீட்டும் அருட்பெருஞ்சோதி, வருணெறி தந்திதை அருட்பெருஞ்சோதி. இது மரணத்தையே ஜெயிக்கிற ஒரு சக்தியை பத்தி பேசுது. ஒரு நிமிஷம். இறந்தவங்கள மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதுங்கிறது ஒரு அமானுஷ்ய நம்பிக்கை இல்லையா? ஆமா, மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா அடுத்த வரியில வருநெறின்னு, அதாவது அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்றது, இது கத்துக்கக்கூடிய ஒரு ஸ்கில் மாதிரியே துணிக்குதே. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க கேட்ட கேள்விதான் இந்த முழு உரையாடோட மையப்புள்ளிய. முதல் வரி மாய்ந்தவர் மீட்டும் அப்படிங்கிறது ஒரு பிரமிப்ப, ஒரு சாத்தியமில்லாத விஷயத்த நம்ம முன்னாடி வைக்குது. ஆமா. ஆனா அடுத்த வரியில வருநெறி தந்திதேன்னு சொல்லும்போதுதான் விஷயமே மாறுது. நெறிங்கிற வார்த்தைக்கு வெறும் வழின்னு மட்டும் அர்த்தம் இல்ல. அது ஒரு ஒழுங்கு, ஒரு மெத்தடாலஜி, ஒரு ப்ராசஸ். ஓ, அப்போ இது வெறும் நம்பிக்கையை விதைக்கிற வரிகள் இல்ல. இல்ல, அதுக்கும் மேல. இது ஏதோ ஒரு நாள் அற்புதம் நடக்கும்னு காத்திருக்கிற விஷயம் இல்ல. அந்த அற்புதத்தை நிகழ்த்துறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு, ஒரு பயிற்சி இருக்குன்னு சொல்லுது. ஒரு செயல் திட்டத்தையும் சேர்த்தே கொடுக்குதுன்னு சொல்றீங்க. மிக சரியா. இதுதான் இந்த வரிகளோட தனித்தன்மை. இது ஒரு தெய்வீக சக்திய பத்தி பேசுது. அதே சமயம் அந்த சக்திய அடையறதுக்கான ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறையையும் காட்டுது. புரியுது. மரணம் ஒரு முற்றுப்புள்ளி இல்ல, அதையும் தாண்டி போறதுக்கு ஒரு நெறி இருக்குன்னு சொல்லும்போது, அது வெறும் ஆறுதல் வார்த்தையா இல்லாம ஒரு உறுதியான வழிகாட்டுதலா மாறுது. ஆமா, அந்த நெறி என்ன, அந்த பாதை எப்படிப்பட்டதுங்கிறது தான் அடுத்தடுத்த வரிகள்ல விரிய போகுது. சரி, மரணத்தை கடக்க ஒரு வழி இருக்கு. ஓகே, அந்த வழி அது ஒரு குருட்டு நம்பிக்கையா இல்ல அறிவார்ந்த பாதையா? அடுத்த வரிகள் இதுக்கான விடைய தர்ற மாதிரி இருக்கு. ஆய்ந்திடேன் ஜொரைத்த அருட்பெருஞ்சோதி, எச்சனின அக்கிலே அருட்பெருஞ்சோதி. ஆய்ந்திடுன்னு அந்த பேரொளியே கட்டளையிடுற மாதிரி இருக்கு. ஆமா. பொதுவா ஆன்மீகம்னா கேள்வி கேட்காத நம்பு தானே நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க அந்த இறைவனே ஆராய்ந்து பார்ன்னு சொல்றது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நீங்க சொன்ன மாதிரி பல ஆன்மீக பாதைகள்ல நம்பிக்கை தான் அஸ்திவாரம். கேள்விக்கு அங்க இடம் கொஞ்சம் கம்மி. ஆமா. ஆனா இங்க அந்த மூல சக்தியே ரீசர்ச் பண்ணு, பகுத்தறிஞ்சு பாரு, உன்னோட சொந்த அனுபவத்துல உணர்ந்துக்கோன்னு சொல்லுது. இது கண்மூடித்தனமான நம்பிக்கைய நிராகரிக்குது. வள்ளலார் வாழ்ந்த அந்த காலகட்டத்துல. 19ஆம் நூற்றாண்டுல. ஆமா, மத நம்பிக்கைகள் ரொம்ப வலுவா இருந்த ஒரு காலகட்டத்துல ஆய்ந்திடுன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான கருத்து. அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் பாலம் கட்டுற முயற்சி இது. அப்ப இந்த ஆய்வு எதை நோக்கியது? எதை ஆராய சொல்லுது? நம்மள நாமே ஆராய சொல்லுது. நான் யார்ங்கிற அந்த அடிப்படையான கேள்வியை நோக்கி நம்மள திருப்புது. அப்படி ஒருத்தன் தன்னை முழுமையா ஆராயும் போது அவனுக்கு கிடைக்கிற தெளிவுதான் அடுத்த வரி. எச்சமில்லேன்னு நினைக்கல. ஆமா, அதாவது உனக்கு மீதி மிச்சம் முடிவுன்னு எதுவும் இல்ல. ஒரு நிமிஷம். எச்சம் இல்லைனா உனக்கு எந்த பாவமும் மீதம் வைக்கப்படலேனோ, இல்ல உனக்கு எந்த கடமையும் பாக்கி இல்லைனோ கூட அர்த்தம் எடுக்கலாமே. நல்ல கேள்வி. அந்த அர்த்தங்களும் இருக்கலாம், இல்லன்னு சொல்லல. ஆனா முந்தைய வரியான ஆய்ந்திடுவோட இத சேர்த்து பார்க்கும்போது இதோட ஆழம் இன்னும் நல்லா புரியும். ஓகே. நீங்க உங்கள இந்த உடம்பு, இந்த பேரு, இந்த அடையாளத்தோட மட்டும் சுருக்கி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆரம்பமும் முடிவும் இருக்கு. ஆனா உங்கள நீங்களே ஆழமா ஆராய்ந்து பார்க்கும்போது நீங்க இந்த வரையறைக்குட்பட்ட உடல் மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சம் அளவுக்கு பறந்து விரிஞ்ச ஒரு எல்லையற்ற அம்சம் உங்களுக்குள்ள இருக்குன்னு உணர்வீங்க. அந்த உணர்தல் வந்த பிறகு உங்களுக்கு முடிவுங்கிற எச்சம் எப்படி இருக்க முடியும்? கரெக்ட். புரியுது. நம்மளோட எல்லைகளை உடைக்கிறதுக்கு பகுத்தறிவையே ஒரு கருவியா பயன்படுத்த சொல்லுது. சரி, இந்த எல்லையற்ற தன்மையை உணர்ந்த பிறகு ஒரு மனுஷனோட மனநிலை எப்படி இருக்கும்? அடுத்த வரிகள் அதை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. ஆமா. எல்லாம் பெருகவென்று அருட்பெருஞ்சோதி, அச்சன் தவிர்த்தவன் அருட்பெருஞ்சோதி. எல்லாம் வளரணும் பெருகணும்னு அந்த ஒளி நினைக்குதான்.
அதுவே நம்ம பயத்தை போக்குதான். இது கேட்க ரொம்ப ஆறுதலா இருக்கு. இது வெறும் ஆறுதல் இல்ல, இது ஒரு பெரிய உளவியல் உண்மை. முதல் வரிய பாருங்க, எல்லாம் பெருக, வளர்ச்சி, செழிப்பு, வெறிவடைதல், இதுதான் பிரபஞ்சத்தோட அடிப்படை இயல்பு. சரி. ஒரு விதம் மரமாகுது, ஒரு செல் பல்கி பெருகுது, இந்த பெருக்கம்தான் வாழ்வோட ஆதாரம். ஆனா நம்ம வாழ்க்கையில இந்த வளர்ச்சி ஏன் பல சமயம் தடைப்படுது? பயத்தினால தானே. தோல்வி பயம், நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயம், இது எல்லாமே நம்மள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைச்சு வைக்குது. எக்ஸாக்ட்லி. அந்த பயத்துக்கும் பெருக்கத்துக்கும் உள்ள தொடர்பே தான் இந்த வரிகள் இணைக்குது. எப்போ வளர்ச்சி ஏற்படணும்னாலும் முதல்ல அச்சம் தவிர்த்த நிலை வேணும். பயம் நம்மள சுருக்குது, வளர்ச்சியை தடுக்குது. நீங்க சொன்ன மாதிரி ரிஸ்க் எடுக்க விடாது, புதுசா முயற்சி பண்ண விடாது. இப்போ நீங்க இந்த வரிகளை இணைச்சு பாருங்க. அந்த பேரொளியோட இயல்பே பயத்தை நீக்கி முழுமையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது தான். இது இப்போதைய உளவியல்ல சொல்ற growth மைண்ட் செட்க்கு ரொம்ப நெருக்கமா இருக்குதே. தோல்வி பயம்தான் புது விஷயங்களை கத்துக்கிறத தடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அருமையா இணைச்சிங்க. அந்த பயத்தை தாண்டினாதான் வளர்ச்சி சாத்தியம். வள்ளலார் இங்க சொல்றதும் அதுதானா? அந்த பிரபஞ்ச சக்தியோட இணையும் பொழுது அந்த பயம் இயல்பா நீங்கிடுமா? அதுதான் விஷயம். இது 19ஆம் நூற்றாண்டுல சொல்லப்பட்ட ஒரு growth மைண்ட் செட் தத்துவம். நீங்க அந்த எல்லையற்ற பேரொளியோட உங்களை இணைச்சிக்கும் போது, நான் தனியா இல்ல, இந்த பிரபஞ்சமே எனக்கு பின்னால இருக்குங்கிற ஒரு ஆழமான பாதுகாப்பு உணர்வு வரும். ஓஹோ. அந்த பாதுகாப்பு உணர்வு தான் பயத்தை நீக்கி உங்களை தைரியமா அடுத்த அடியை எடுத்து வைக்குது. பயத்துல இருந்து விடுதலை கிடைக்கிறது தான் உண்மையான பெருக்கத்துக்கும் விரிவடைதலுக்குமான முதல் படி. பயம் நீங்கி வளர்ச்சிக்கு வழி கிடைச்சிருச்சு. அடுத்தது என்ன? அடுத்த வரிகள்ல ஒரு பக்கம் ரொம்ப தனிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமும், இன்னொரு பக்கம் ஒரு பிரபஞ்ச உண்மையும் சொல்லப்படுது. ஆமா. நீடுகு நீயே அருட்பெருஞ்சோதி, நீளுல கணைத்தும் நின்றருட்பெருஞ்சோதி. நீ ரொம்ப நாள் வாழணும்னு வாழ்த்திட்டு அடுத்த நொடியே அந்த ஒளி இந்த உலகம் முழுசும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுது. இந்த ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? இங்க ஒரு அற்புதமான இணைப்பு இருக்கு. நீடுக நீயேங்கிற வாழ்த்து எங்கிருந்து வருது? அது தானா வரல. சரி. அதை வழங்குறது அந்த அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதியோட குணம் என்ன? அது நீளுல கணைத்தும் நின்று இருப்பது. அதாவது இந்த பரந்த பிரபஞ்சம் முழுக்க நிரந்தரமா நிலையா இருப்பது. ஓ, அப்போ நம்மளோட இருப்பா ஒரு சின்ன 70-80 வருஷ வாழ்க்கையா பார்க்காம அந்த நிரந்தரமான பிரபஞ்ச சக்தியோட ஒரு பகுதியா பார்க்க சொல்லுதா? துளிங்கிறத விட ஒரு படி மேல போய் சொல்லுது. அப்படியா? நீங்க அந்த சமுத்திரத்தோட ஒரு நீச்சி, ஒரு டைரக்ட் எக்ஸ்டென்ஷன். உங்களோட தனிப்பட்ட வாழ்வுங்கிறது இந்த பிரபஞ்ச சக்தியோட ஒரு வெளிப்பாடு தான். இந்த நிலையான பிரபஞ்ச சக்தியோட உங்களை நீங்க இணைச்சிக்கும் போது அதோட நீடித்த தன்மை, அதோட பெர்மனன்ஸ் உங்களுக்கும் இயல்பாகுது. புரியுது. நான்கிற சின்ன வட்டத்திலிருந்து வெளியே வந்து பிரபஞ்ச அளவிலான ஒரு பார்வையில நம்மள பார்க்கும்போது இந்த சின்ன சின்ன பயங்கள்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும். கரெக்ட். நீண்ட வாழ்வுங்கிறது வெறும் உடல் சார்ந்த வருஷங்களோட எண்ணிக்கை இல்ல, அது ஒரு மனநிலை, ஒரு பிரபஞ்ச உணர்வு நிலை. ரொம்ப ஆழமா இருக்கு. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்தது ஒரு தத்துவ பயணம். இப்போ கடைசி பகுதி ஒரு ஆக்ஷன் பிளானை கொடுக்கற மாதிரி இருக்கு. ஆமா. ஆடுக என்ற என் அருட்பெருஞ்சோதி, முத்திரல் வடிவமும் அருட்பெருஞ்சோதி. ஆடுன்னு ஒரு கட்டளை வருது. இந்த ஆடுகன்னா என்ன? டான்ஸ் ஆட சொல்லுதா? நான் முதல்ல இந்த வரிய படிச்சப்போ இந்த ஆடுகங்கிற வார்த்தை என்ன ரொம்ப பாதிச்சுது. நாம வாழ்க்கைய ஒரு போராட்டமா, ஒரு சுமையா பாக்குறோம். ஆமா. ஆனா இங்க ஆடுன்னு சொல்லுது. வாழ்க்கையில இயங்கு, பங்கெடு, ஆனா அது ஒரு கொண்டாட்டமா செய், ஒரு ஆனந்த நடனமா செய்ன்னு சொல்லுது. சும்மா முடங்கி கிடக்காத, உன்னோட முழு ஆற்றலோட இந்த வாழ்க்கையில ஆனந்தமா செயல்படுங்கிறது தான் இந்த ஒரு வார்த்தையோட அழைப்பு. சரி, அப்படி ஆனந்தமா இயங்குறதுக்கு சக்தி வேணுமே, அந்த எனர்ஜி எங்கிருந்து வரும்? அதுக்கான பதில் அடுத்த வரியிலேயே இருக்கு. அந்த அருட்பெருஞ்சோதி முத்திரல் வடிவமும் ஆனது. இந்த முத்திரல்ங்கிறது பிரபஞ்சத்தோட 3 அடிப்படை ஆற்றல்கள். படைத்தல், காத்தல், அழித்தல். ஆமா. நம்ம பொதுவா சொல்றது, இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிற இந்த 3 மாபெரும் ஆற்றல்களோட மொத்த வடிவம் தான் அந்த பேரொளி. அப்போ ஆனந்தமா இயங்கு, ஏன்னா உன்னை இயக்குறது சாதாரண சக்தி இல்ல, இந்த பிரபஞ்சத்தையே இயக்குற அடிப்படை ஆற்றல்னு இந்த வரிகள் சொல்லுது. சரியா சொன்னீங்க. சரி, அந்த ஆற்றலை நாம எப்படி பெறது? கடைசி வரிகள்ல அதுக்கான வழி இருக்கிற மாதிரி தெரியுதே. முன்யாங் கெய்துரும் அருட்பெருஞ்சோதி, அத்திரல் எனக்கருள் அருட்பெருஞ்சோதி. மிக சரியா. இதுதான் இந்த ஆக்ஷன் பிளானோட கிளைமேக்ஸ். அந்த மாபெரும் சக்தியை எப்படி அடையிறது? முன்யாங் கெய்துரும். முன்னுதல்னா ஆழ்ந்து நினைக்கிறது, தியானிக்கிறது,
முழு மனசோட அதை நோக்கிறது. வெறும் ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதை நோக்கிய ஆழமான தியானமும் சிந்தனையும் தேவை. ம். அப்படி தியானத்தின் மூலமா அந்த பேரொளியோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்ட பிறகு அத்திரல் எனக்கருள்னு அந்த ஆற்றலை எனக்கு குடுன்னு கேட்கப்படுது. அப்போ சுத்தமா சொல்லணும்னா வாழ்க்கைய சந்தோஷமா வாழ அதுக்கு தேவையான எனர்ஜி பிரபஞ்சத்திலே இருக்கு. அத தியானம் மூலமா கேட்டு வாங்கிக்கோ. இதுதானே இதோட சாராம்சம். இதைவிட அழகா சுருக்கமா சொல்ல முடியாது. இது ஒரு முழுமையான சுழற்சி. கவனிச்சு பாருங்க. முதல்ல வாழ்க்கையில ஆனந்தமா இயங்கு, ஆடு. சரி. அடுத்து அந்த இயக்கத்தோட மூலமான பிரபஞ்சத்தோட 3 திரள்களையும் புரிஞ்சுக்கோ, முத்திரள் வடிவமும். ஓகே. பிறகு தியானத்தின் மூலமா அந்த சக்திய அணுகு, முன்னியாங்கெய்துறோம். கடைசியா அந்த ஆற்றலை நீயே பெற்றுக்கொள், அத்திரல் எனக்குருள். இதுதான் இந்த பகுதி காட்டுற முழுமையான பாதை. ஆக இந்த சில வரிகளுக்குள்ள மரண பயத்தை ஜெயிக்கிறதுல ஆரம்பிச்சு பகுத்தறிவு, பயமின்மை, கடைசியா அந்த பிரம்மஞ்ச ஆற்றலையே நமதாக்கிக்கிறது வரை ஒரு முழுமையான தத்துவ பயணத்தை பார்த்திருக்கோம். ஆமா, இந்த வரிகளோட கட்டமைப்பே அப்படிதான் இருக்கு. அது உங்களை ஒரு படியிலிருந்து அடுத்த படிக்கு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகுது. இது வெறும் பாட்டா தெரியல, ஒரு மனுஷன் தெய்வீக நிலைய அடையறதுக்கான படிப்படியான வழிகாட்டி மாதிரி இருக்கு. ஆமா, இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். இந்த வரிகள் பிரபஞ்ச சக்தியோட தன்மைகளை விவரிக்கிறதோட நிக்கல. கவனிச்சிங்களா? ஆய்ந்திடு, அச்சன் தவிர், ஆடுகன்னு தனி மனுஷனுக்கு நேரடியான கட்டளைகளையும் அறிவுறுத்தல்களையும் கொடுக்குது. இதுல ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், அதாவது நம்மளோட பங்களிப்பு தேவைப்படுது. அப்போ இது வெறும் வர்ணனை இல்ல, நமக்கான ஒரு அழைப்பு. அதுதான் கேள்வி. இந்த கவிதையோட நோக்கம் ஒரு பெரிய சக்தியை பத்தி விளக்கிட்டு போறது மட்டும்தானா, இல்ல அந்த பிரபஞ்ச சக்திய ஒரு தனி மனுஷன் தன்னோட சொந்த முயற்சியால, மனநிலையால, செயலால தன்னதாக்கிக்கிறதுக்கான ஒரு உளவியல் மற்றும் ஆன்மீக பயணத்துக்கான வரைபடத்தை வழங்குறதா? இத சிந்திச்சு பாருங்க.